இன்றைக்கி என்ன டிஃபனுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு கல் தோசையும் சிக்கன் சால்னாவுக்கு குக்கரில் நல்லா எண்ணெய் விட்டு கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு தாளித்து நிறைய வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா அதுலேயே உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்துட்டு பிரெஸ்ட் பீஸு மோஸ்ட்லி நிறைய எலும்பு இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்போட டேஸ்ட்டு. இப்போ அதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கான மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி 3-4 விசிலு குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இது நல்லா கொதி வந்த உடனே அதில் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப் ரெடி. இப்போ தோசை மாவு முன்னாலே 4 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு அரைச்சி புளிக்க வச்சு ஊற்றி எடுத்து அது மேலே சூப்பை ஊற்றி சாப்பிடுங்களேன்.